மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை இந்தியாவிலே கல்வி புரட்சியை வேகமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாநிலம் எதுனாக்கா சந்தேகம் இல்லாம சொல்லலாம், அது நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு தான். மற்ற மாநிலங்களோட வித்தியாசமாக அரசு பள்ளிகளில் தரமான கல்வி, உள்கட்டமைப்பு, சமத்துவம் அத்தனையும் உறுதி செய்து தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகளோட தரம் உயர்த்தி கொண்டே இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் தனியார் பள்ளியில இருந்த மாணவர்கள் கூட மீண்டும் அரசு பள்ளிக்கு திரும்பி வருகின்ற சம்பவங்களும் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய திறமையால நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்தியாவில பல பெரிய மாநிலங்கள்ல கல்வித்துறையில என்ன நடக்குதுனாக்கா, மாணவர்கள் ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்க பள்ளிகள்ல அதிக அளவில் சேருவாங்க. அதிக அவர்களுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா மேல்நிலை பள்ளி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் குறைந்திருக்கும். குறிப்பாக குஜராத்ல 65.5% மாணவர்கள் இப்ப ஆரம்ப பள்ளியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னாக்கா, அவர்கள மேல்நிலை பள்ளிப்புல சேரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை 36.6% குறைஞ்சிருக்கும். அதே போல மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் 49.4% இருக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை மேல்நிலை பள்ளிக்கு போகும்போது 23.6% குறையும். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா தொடக்க பள்ளிகள்ல 44.4% சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, நடுநிலை பள்ளிகள் வரும்போது 48.6% உயருது. அது மட்டும் இல்லாம உயர்நிலை பள்ளிகள் 51.1%, மேல்நிலை பள்ளிகள்ல 49.1% கல்வியோட வளர்ச்சி போயிட்டு இருக்குது. அப்படின்ற ஒரு நிலையில தான் தமிழ்நாட்டு கல்வியோட வளர்ச்சி நிலை இருக்குது. இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல கல்வித்தரம் உயர்வதனால பள்ளிகள் மாணவர் சேர்க்கை அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திராவிட மாடல் அரசனுடைய இந்த சாதனை பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது இந்த அரசு கொண்டு வந்த சீர்திருத்தங்களாலேயே நடந்திருக்குன்னு சொல்லலாம். பள்ளிகள் நவீன கற்பித்தல் முறை அதனுடைய தரத்தை உயர்த்துறது, அது மட்டும் இல்லாம திறன் பயிற்சி, இது எல்லாமே ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்படுது. மாணவர்களுக்கும் அந்த கற்றல் திறனை அதிகப்படுத்துவதற்கான அனைத்து விதமான பயிற்சிகளையுமே தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது அரசு பள்ளிகள்ல. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் கிளாஸஸ், லைப்ரரிஸ், லேப்ஸ் சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல என்னென்ன கட்டமைப்புகள் இருக்குமோ அத்தனை கட்டமைப்புகள்லயும் பெரும்பாலும் அரசு பள்ளிகள்லயும் கிடைப்பதற்கான எல்லா வேலைகளையும் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. எல்லாத்தோடையும் முத்தாய்ப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த காலை உணவு திட்டத்தின் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா பசியோடு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கல்வியை தெளிவாக கற்கக்கூடிய நிலைமைக்கு இருக்காங்க. பசியோடு கல்வி கற்க வேண்டிய அவசியம் இல்லை, பசியாரி நிம்மதியாக கல்வி கற்க வேண்டிய நிலையில தமிழ்நாடு மாணவர்கள் இருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக மாதம் 1000 ரூபாய் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம நான் முதல்வன் திட்டம் பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு ஊக்குவிக்கப்படுது. சமீபத்தில் நீயோ நானோ நிகழ்ச்சியில கூட இந்த அரசனுடைய எந்த ஒரு திட்டம் தொடர்ந்து எந்த ஆட்சி மாறினாலும் அது நிறுத்தப்படாம தொடர்ந்து நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலான மாணவர்கள் சொன்ன இந்த நான் முதல்வன் திட்டம் எந்த அரசு ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் இந்த நான் முதல்வன் திட்டம் மட்டும் கைவிடப்படக்கூடாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ரொம்ப ஷார்ப்பாவே கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறப்ப தமிழ் புதுவம் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஸ்கீமும் இருக்குது. இந்த திட்டங்களால பாத்தீங்கன்னா 2021 to 2022 கல்வியாண்டுல 45% இருந்த கல்லூரி சேர்க்கை 2023 to 2024 74% உயர்ந்திருக்குது. இது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக ஆட்டம் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் பாத்தீங்கன்னா வெறும் வாய்ச்சவடலாக ஏதாவது ஒண்ணு பேசிட்டு வாய்க்கு நம்பரை சொல்லிட்டு போயிடுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஷீட், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க, அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்க முடியாது, கொடுக்காம இருக்கும். ஆனா தமிழ்நாடு அரசு இந்த ஒவ்வொரு திட்டத்தாலும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வி வளர்ச்சி இருக்கு அப்படின்றதுக்கு டீடைல்டு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. நான் தமிழ்நாடு அரசு பேச்சாளர் செயலாகவே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வித்திறனை உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக 2022 to 2023 அரசு பள்ளிகள்ல பிளஸ் 2 தேர்வு எழுதிய 3,97,809 அரசு பள்ளி மாணவர்கள்ல 2,72,744 பேர் கல்லூரிகளை சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா 2023 to 2024 கல்வியாண்டுல 3,34,723 அரசு பள்ளி மாணவர் தேர்வு எழுதியதுல 2,47,744 பேர்
கல்லூரிகள்ல சேர்ந்திருக்கிறாங்க. இந்த டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உயர்கல்வி மாணவருடைய தகவல்களை சேகரிக்க தமிழ்நாடு அரசால தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளமான UMIS, அதாவது பல்கலைக்கழக மேலாண்மை தகவல் அமைப்புல மிக தெளிவாக இந்த டேட்டாஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டை விட இந்த UMIS உடைய தகவல் சேகரிப்பு பாத்தீங்கன்னாக்கா இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அனைத்து இந்திய உயர்கல்வி கணக்கெடுப்பு 2021-2023 படி தமிழ்நாட்டுடைய GER ரேஷியோ பாத்தீங்கன்னா 47% இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் 2023-2024 தமிழ்நாடு முழுக்கமே கிட்டத்தட்ட 7,60,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட அரசு பொது தேர்வு பிளஸ் டூ எழுதியிருக்காங்க. இதுல 45% பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. அந்த அரசு பள்ளி மாணவருடைய தேர்ச்சி விகிதம் பாத்தீங்கன்னா 91.02% இருக்குது. தேர்வுல தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி அந்த மாணவர்கள் பள்ளி இடைநிற்றல் இல்லாம தொடர்ந்து பள்ளி இடைநிற்றல் இல்லாம தொடர்ந்து கற்க வேண்டிய அவசியத்தை எடுத்து செயல்படுத்தினாங்க. குறிப்பாக 10th பப்ளிக் எக்ஸாம் ஆகட்டும், பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் ஆகட்டும், தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நேரடியாக போன் செய்து வாழ்த்து சொல்வதும், தேர்ச்சி பெற முடியாத மாணவர்களுக்கு இவர்களே பள்ளி கல்வித்துறை அமைச்சரே போன் பண்ணி பல மாணவர்களுக்கு நேர்ல பேசி இடைநிற்றல் கூடாது, அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பு கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும்னு பேசி நம்பிக்கை கொடுக்கிறது. இந்த மாதிரியான இது வரைக்கும் எந்த ஒரு துறை அமைச்சர் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணல. ஆனா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிப்படுத்துவதற்கு தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உடனடியாக போன் செய்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது, எதிர்பாராமல் தோல்வியை சந்தித்த மாணவர்களுக்கும் தொலைபேசி தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்கள் மீண்டும் தேர்வு எழுதுவதற்கான ஊக்கப்படுத்தல் வேலைகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த சூழல்ல பாஜக என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில தோல்வி அடைகிறாங்க, தமிழ்நாடு கல்வியில பின்தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன? பாஜக ஆளக்கூடிய டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய குஜராத் போன்ற எங்கெல்லாம் பாஜக ஆட்சி நடக்குதோ அந்த மாநிலங்கள்ல கல்வி தரம் மிகவும் குறைந்து போயிருக்குது. கல்வியினுடைய முன்னேற்றம் பின்தங்கி போயிட்டு இருக்குது. ஆனா தமிழ்நாடு அரசு மாணவர் உயர்கல்வி கற்கிற வரைக்குமே அவர்கள் விடாம அவர்களை உந்து சக்தியா இருந்து அவர்கள் அழைத்து சென்றுட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்திருக்க இந்த கல்வி புரட்சியானது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளவே முடியாது. இந்த மண்ணில விதைக்கப்பட்ட சமூக நீதியுடைய நீட்சியாக தான் பார்க்க முடியும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களா இருந்தா அத்தனை மாணவர்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் ஒரே தரமான கல்வியை அரசு பள்ளியில் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருக்குது. புதுமை பெண் திட்டம், நாள் முதல்வன், தமிழ் புதவன், இந்த திட்டங்கள் மூலமா பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு மாணவரோட கல்வித்திறனை தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு கல்வித்துறையில எட்டிய சாதனை அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். பசியோடு படிக்க வந்த குழந்தைக்கு உணவையும், கல்வியில் குழம்புகின்ற கல்வியை பின்தங்கி இருக்க மாணவர்களுக்கு வழிகாட்டுதலையும், உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும், குறிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னாக்கா மாசம் 7,500 ரூபாய் ஸ்டைஃபண்டும் கொடுக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்தியாவோட சிறந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடலின் சாதனை கல்வித்துறையில அப்படின்னு சொல்ல முடியும். தோழர்களே, அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?